ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் நேருக்கு நேராக பார்த்துறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் நம்ம எல்லா விஜய் ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜயும் காவேரி ஃபேன்ஸ் ரொம்பவே அவளா காத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு தருணம் தான் வந்துருச்சு. ஏன்னா விஜய் காவேரியை தேடி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போல்லாம் இப்போலாம் யாரையும் பார்க்க முடியாது சார். இப்போ எல்லாமே நீங்கள் ஸ்கூல் டைமில் பார்க்க வாங்க சார், ஸ்கூல் டைம் இல்லாமல் பார்க்க வராதீங்க சார், எல்லாம் இல்லைன்னு சார் சொல்லி வாட்ச்மேன் அனுப்பிடுறாரு. வாட்ச்மேன் அனுப்புறதை பார்த்துட்டு விஜய்க்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. என்னடா பண்ணலாம், கண்டிப்பாக காவேரியை மீட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக காவேரியை இவ்வளோ தூரம் பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் ஏன் நம்மளை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் யோசிக்கிறாரு. உடனே தாத்தா கிட்ட போய் கேட்டு தாத்தா ரொம்பவே நடந்தது எல்லாத்தையும் விஜயோட சித்தப்பா சொல்கிறாங்க. காவேரிக்கு நடந்ததெல்லாம் மறந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை விஜய் கேட்குறாரு. விஜய் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. காவேரியும் வராங்க. காவேரி விஜயும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. அதை பார்த்து காவேரி என்ன ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி விஜயை பார்த்தது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. காவேரியை பார்த்து விஜய் என்ன பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. காவேரின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு ஞாபகமே வரல. சார், நீங்கள் தான் அம்முவோட அப்பாவான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் அம்முவோட அப்பா அப்படின்னு விஜய் அப்படியே சைலண்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருந்தாலும் ரொம்பவே ஃபீலிங் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீரில் பார்த்தீங்கன்னா தார தாரையாக கண்ணீர் ஊற்றுது. ஆனால் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், அவங்களோட பொண்ணு அம்மு நல்லா தான் சார் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் அப்படியே சாக்காகி நிற்கிறாங்க. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.